அண்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஆண்கள் பிரிவில் அர்ஜுன் பப்புடா போராடி தோல்வியடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அனிதா. ஒலிம்பிக் போட்டியில் 3வது நாள் விளையாட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் இந்தியா பல்வேறு முக்கியமான ஆட்டங்கள்ல பல்வேறு வீரர்கள் களம் காண்கின்றனர். அந்த நிலையில கிட்டத்தட்ட தனது பதக்க வாய்ப்பை உறுதி செய்திருந்த அர்ஜுன் பபுட்டா இறுதி நேரத்துல அந்த கடைசி ஷூட்ல குறைவான அளவிலான புள்ளிகளை பெற்றதுனால பதக்கம் ஏதும் இல்லாமல் ஏமாற்றத்தை பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக ஏர் 10 மீட்டர் ரைபிள் ஷூட்டிங் பிரிவுல ஏற்கனவே இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை பெண்கள் பிரிவுல பெற்று தந்திருக்கக்கூடிய நிலையில வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையில 20 இடங்களுக்கு பின்னராக தான் பதக்கப்பட்டியலில் இந்தியா இருக்கிறது. அந்த 2வது பதக்கம் என்பது இந்த போட்டியில வரும் என பெரிய எதிர்பார்ப்பு என்பது முதல் 3 இடங்களை தாண்டாமல் 9.8, 9.9, 10 புள்ளிகள் என சந்தோஷம் அவ்வளவு அக்யூரேட்டாக ஷூட் செய்து கொண்டிருந்த சண்டிகரை சேர்ந்த அர்ஜுன் பபுட்டா இறுதியில சிறிய சறுக்கலின் காரணமாக பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்து ஏமாற்றம் அடைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.